ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் ப்ளஸ் இன்னைக்கு கேட்ட GA கொஷின்ஸ், அப்புறமா நேற்று 7 ஜனவரி 2021 செகண்ட் ஷிஃப்டில் கேட்ட GA கொஷின்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லலாம் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறவங்க வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் உள்ளதை அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனாலே போதும். ஓரளவுக்கு 75லேருந்து 80 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? GA பொறுத்த வரைக்கும் நான் தனியாக லாஸ்ட் மினிட்ல என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10:30 12 மணி வரை நடந்திருக்கு. ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சிலபஸ் தெரியும், அப்புறம் எத்தனை கொஷின்னும் தெரியும். 30 கொஷின் 30 மார்க்கு, ரீசனிங்கில் 30 கொஷின் 30 மார்க்கு, GAல 40 கொஷின் 40 மார்க்கு. ஸோ அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23லேருந்து 25 கொஷின் வரைக்கும் போடலாம். முடிஞ்சால் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸுமே போடலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கவலையே கிடையாது. 30 அவுட் ஆஃப் 30 வந்து போடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்ஸ் இல்லைனா 20 to 25 கொஷின்ஸ் அது போடலாம். ஓகேவா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24லேருந்து 27 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி உள்ள ஷிஃப்ட்டோட அனலைஸ் பண்ணிட்டு போனாலே 25+ கொஷின்ஸ் வந்து போடலாம். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக போட்டிங்க, ரொம்ப சூப்பராக போட்டிங்க அப்படின்னா 80 கொஷின்ஸ் போடலாம். வித் அக்யூரஸியோட சொல்கிறேன்னா, சும்மா அடிச்சு விடுறது சொல்லலை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா 75, 70, 65 இந்த ரேஞ்சில் போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 65 நான் யாருக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த 80 வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 80 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? இப்போ மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு மாற்றமும் இல்லை. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் என்னென்ன இது கேட்டிருந்தாங்களோ அதே தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. நம்பர் சிஸ்டமில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸி டு மாடரேட் அதே தான். 2 ஈஸியாக இருந்திருக்கு, 2 மாடரேட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் இருந்திருக்கு. 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து மென்சுரேஷனில் 2 கொஷின், 2மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வழக்கம் போல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஒன்று சிம்பிளில் கேட்டிருப்பாங்க, ஒன்று காம்பவுண்டில் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் இருந்திருக்கு. 2 ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷனில் 3 கொஷின், 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கு. எல்லா ஷிஃப்ட்லையுமே ஆவரேஜ்லேருந்து 1 கொஷின் தான் கேட்குறாங்க. ஓகேவா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 2 கொஷின், 2ம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓவராலாக மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட்டிங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 போட்டுடலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைனா ஒரு 25 வரைக்கும் கொண்டு போகலாம் அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க. ஓகேவா? இப்போது ரீசனிங்கில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருந்தாங்கிறத பார்க்கலாமா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்க 2 செக்ஷனை விட ரீசனிங் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரீசனிங்கில் அனாலஜியில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிலாஜிசமில் 3 கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. பிளட் ரிலேஷனில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. பசில் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பசில் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பசில் வந்து 3 கொஷின். ஓகேவா? இது வந்து செட் கொஷின் மாதிரி ரீசனிங்கில். அது மாதிரி பசில் ஒன்று, வெண்டைகிராமும் ரீசனிங்கில் செட் கொஷின் தான். ஒரு கொஷினுக்கு கீழே 3 சப் கொஷின் வந்து வரும். ஓகேவா? ஸோ பசிலில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் கோடிங் அண்ட் டிகோடிங் ரொம்ப ஈஸி, 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் 1 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. வெண்டைகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டில் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? மாடரேட்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும், அவ்வளோதான். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் போர்டு மாஸ் ரூல் நல்லா தெரிஞ்சாலே போதும். இந்த கொஷின் சூப்பராக போட்டுடலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 4மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஆட் ஒன் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. மாடரேட்டாக இருந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் மீனிங் தெரியணும், கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சால் போதும். ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் வந்து போட்டுடலாம். சரியா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்குமே 30 அவுட் ஆஃப் 30 போடலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 25 கொஷின்ஸாவது போடலாம். அதுவும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போறீங்கன்னா 20 கொஷின்ஸ் அது ரீசனிங்கில் போட்டிருக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும்
கம்ப்யூட்டர்லேருந்து எப்போவுமே கொஷின்ஸ் இருக்குது, 5 கொஷின் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர்லேருந்து கேட்குற கொஷின் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்குது. ஜியாகிரஃபிலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. பொலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருந்திருக்கு. எப்படி சயின்ஸில் வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்களோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் மேஜர் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10லேருந்து 15 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. சரியா? கெமிஸ்ட்ரியில் அதில் கேட்குறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபிசிக்ஸு பயாலஜியை விட சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் கேட்குற கொஷின்ஸ் வந்து ஈஸி. வேதிப்பெயர் மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் 2 கொஷின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க, 5 கொஷினும் ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்புறம் பயாலஜியில் 7 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின் கேட்டிருக்காங்க, மாடரேட்டாக இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 11 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான இது வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. பெரும்பாலும் வென்யூ இல்லைனா வின்னர் யாரு, இல்லைனா ஏதாவது ஒரு கேமில் ரன்னர் யாரு, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் ஜிஏல கேட்ட கொஷின்ஸு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓவராலாக நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் போடலாம் ஓவராலாக. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 75 ரேஞ்சுக்குள்ளே வரலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு 70க்குள்ளேயாவது போட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த பேட்ச் போகிறவங்க இந்த ஷிஃப்ட்லலாம் என்னென்ன கேட்குறாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க. ஜிஏ பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸே அப்படியே ரிப்பீட் ஆகுது. போன இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதே கொஷின் திருப்பி ஒரு 2-3 ஷிஃப்ட் கழிச்சு கேட்குறாங்க. ஓகேவா? இன்னைக்கு ஜிஏல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கிறத பார்க்கலாமா? ஜிஏ கொஸ்டின் என்னென்ன கேட்டிருந்தாங்க 8 ஜனவரியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இந்தியாவில் எங்கேருந்து எங்கே விட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மும்பை டு தானே. ஓகேவா? இதே கொஸ்டின் நம்ம முந்தானத்து தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்து கம்ப்யூட்டரில் உள்ள எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபோர்ட்ரான்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பை ஏரியா இன் த வேர்ல்டு. உலகத்திலே லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லேக் பேர் வந்து லேக் சுப்பீரியர். இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேவா? அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் ஹெட் குவார்டர்ஸ் எதுனா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபர்டோ அலிவடோ. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் நவம்பர் ஹூ வாஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் நவம்பர் 2020. நவம்பர் 2020ல் இந்தியாவில் இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரத் அரவிந்த் பாப்டே. ஓகேவா? அடுத்து ஸோ நீங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார், ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்த பேட்ச் போகிறவங்க. சரியா? சூரத் மாநாடு வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 1907 நடந்துச்சு. அங்கே தான் காங்கிரஸ் வந்து 2ஆக உடஞ்சிது, 2ஆக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு இன் இந்தியா. இந்தியாவில் அதிகமான அளவு கோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட். ஓகேவா? அடுத்து ஹூவாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு இது. கர்நாடகாவில் கோல்டு, அது மாதிரி கிராஃபைட் ஒரு ஸ்டேட்டில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பாக்சைட் ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் அப்படின்ட்டு அடுத்த பேட்ச் போகிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இன் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கோட ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷுலா காந்த். அடிக்கடி நியூஸில் கூட சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் என்னன்னா அமிலத்துக்கும் காரத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை வந்து கம்பேர் பண்ணி ஆப்ஷன்ல இருந்திருக்கு. சரியா? ஆசிட்னா அமிலம், பேஸ்னா காரம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா காரம் வந்து என்ன பண்ணுன்னா சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல கலராக மாற்றும். ஓகேவா? அமிலம் வந்து இதுக்கு அப்படி உள்டாவா நீல கலரை சிவப்பு கலராக மாற்றும். ஓகேவா? நீல லிட்மஸ் தாளை சிவப்பு கலராக மாற்றும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கரையும் போது ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா OH- ஹைட்ராக்சைடு அயான் வந்து வரும் காரத்துக்கு. ஓகேவா? ரைட் டு ஈக்குவாலிட்டி இஸ் மென்ஷன் இன் விச் ஆர்டிகல். ஆர்டிக்கல்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்திய மக்களின் சமத்துவம் வந்து எந்த ஆர்டிக்கல்ல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 14. ஓகேவா? பாருங்க, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் போலீஸ். ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா லியான், பிரான்ஸ். ஓகேவா? விச் இஸ் த செகண்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்து நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி. ஓகேவா? இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏசியன் மெம்பர்ஸ் திருப்பியும்
ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் இதே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஏசியன் மெம்பர்ஸு மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து இதில் ஒரு 4 இதை கொடுத்துட்டு ஒன்றே மட்டும் ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் இல்லாத மெம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படினாலும் கேட்பாங்க. இந்த 10 பேரில் ஒரு 4 பேர் இது கொடுத்துட்டு இதில் ஏசியன் மெம்பர்ஸ் யாருன்னு கேட்பாங்க. இன்னொரு இது கொடுத்துட்டு அடுத்த கொஷின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதில் மெம்பராக இல்லாதவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஏசியன் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. என்னென்ன கண்ட்ரின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ப்ரூனே, மியான்மர், கம்போடியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், ஜகர்த்தா அண்ட் இந்தோனேஷியா. சாரி கம்போடியா, லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த ஜகர்த்தா இந்தோனேஷியா வந்து எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் இதோட ஹெட் குவார்டர்ஸ். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஓகேவா? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இதுதான் ஏசியனோட எக்ஸ்பான்ஷன்ஸ். ஓகேவா? அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜகர்த்தா இந்தோனேஷியா. இந்த 10 கண்ட்ரிஸ் தான் அதோட பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேவா? இண்டஸ் ரிவர் டால்ஃபினை வந்து எந்த ரிவரில் திருப்பி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ் ரிவர் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். சரியா? எங்கன்னா பீஸ் ரிவரில் தான் அந்த டால்ஃபினை திருப்பி கண்டுபிடிச்சாங்க. அது எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. ஓகேவா? ஃபார்மர் இஸ்ரோ சீஃப் அவார்டட் ராதாகிருஷ்ணன் அவார்டு. முன்னாள் இஸ்ரோ சீஃப் வந்து ராதாகிருஷ்ணன் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க? அவர் வந்து முன்னாள் இஸ்ரோ சீஃப். அவர் பேரும் ராதாகிருஷ்ணன் தான். ஓகேவா? கோபிலில் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? லீபக்ஷி டெம்பிள் வந்து எந்த கடவுளுக்காக அவங்க வந்து கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. வீரபத்ரா, சிவபெருமானை கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய டெம்பிள் தான் அந்த லீபக்ஷி டெம்பிள். ஓகேவா? கண்ட்ரி கேபிட்டல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்த பேட்ச் போறவங்க கண்டிப்பா கண்ட்ரி கேபிட்டல், இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், சிஎம், கவர்னர், இதை படிச்சுட்டு போங்க. 3 மார்க்கு உறுதியா இருக்கு. ஓகேவா? ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேன்பரா. ஆஸ்திரேலியாவோட கரன்சி வந்து டாலர். ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்ல கேபிட்டல் கேட்டாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல கரன்சியும் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து கேபிட்டலும் படிச்சுக்கோங்க, கரன்சியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் வித் ஆஃப் நேஷனல் பிளாக். தேசிய கொடியோட லென்த் வித் நீள அகலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 3:2. ஓகேவா? ஹூ லீட் த இந்தியன் கிரிக்கெட் டீம் இன் வேர்ல்டு கப் 1983. உலகக்கோப்பை 1983 இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து யாரு லீட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட கேப்டன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கபில் தேவ். ஓகேவா? ஜான்வில் மேளா இஸ் செலிப்ரேட்டட் இன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஜான்வில் மேளாங்கிறது இந்த விழா வந்து எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் வந்து கொண்டாடுறாங்க. நாம எப்படி பொங்கல் கொண்டாடுறோமோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு விழா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போகிறவங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டின் தெர்மல் பவர் பிளான், அதாவது எந்த ஸ்டேட்டில் வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹைதராபாத், தெலுங்கானா. ஓகேவா? அது வந்து எந்த தெர்மல் பவர் பிளான்ட்னா அதோட பெயர் வந்து ரொம்ப பழைய தெர்மல் பவர் பிளான்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த பழைய தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ஹுசைன் சாகர் தெர்மல் பவர் பிளான்ட். இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அதாவது நிறைய டிசீஸ் ஆப்ஷனில் ஒவ்வொரு டிசீஸ் கொடுத்து அதில் எது நான் இன்ஃபெக்ஷியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து வைரஸ் மூலமாகவோ பாக்டீரியா மூலமாகவோ பரவாத ஒரு டிசீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா ஈஸி தான். ஆப்ஷனில் வந்து பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓகேவா? பிளட் ப்ரெஷர் வந்து வைரஸ் மூலமாகவோ பாக்டீரியா மூலமாகவோ பரவாது. அது தானாக தான் நம்ம டென்ஷன் ஆகும்போது அதிகமாக நம்ம உடம்புல வந்து வரும் பிளட் ப்ரெஷர். ஓகேவா? 4 ஆப்ஷனில் வைரஸ் டிசீஸ், பாக்டீரியா, ஃபங்கல் டிசீஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக பிபி இருந்திருக்கு, பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதில் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிபி வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆரோக்கிய சேது ஆப்பை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஓகேவா? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பிரேசிலோட கேபிட்டல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேசிலோட கேபிட்டல் வந்து பிரேசிலா. ஓகேவா? அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ். ஆரிய சமாஜத்தோட ஃபவுண்டர் யாரு? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான், தயானந்த சரஸ்வதி. இதே மாதிரி ஒவ்வொரு சமாஜம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஒவ்வொரு சமாஜம் அதோட தோற்றுவித்தவங்களோட பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு ஃபர்ஸ்ட் வின்னர். ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். இவர் யாருன்னா இவர் வந்து ஒரு செஸ் சாம்பியன். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் யார் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கினா அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்த கொஸ்டின் போலாமா? பிடிஐயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் டெலிஃபோனி இன்டகிரேஷன். இது கம்ப்யூட்டரில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? எம்டி ஆஃப் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கோட எம்டி யாரு கேட்டிருக்காங்க. டேவிட் மால்பாஸ். வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி. சரியா? அடுத்த கொஸ்டின், COP25 கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2019 COP25 கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா மேட்ரிட், ஸ்பெயின். ஓகேவா? 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரை 2019 நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன கான்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமாஷாங்க கூடிய ஃபோக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் இது ஆடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில். ஓகேவா? மகாராஷ்டிராவில் ஆடக்கூடிய மற்ற ஃபோக் டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாவானி, திண்டி, கலா. ஓகேவா? இந்த 4 ஃபோக் டான்ஸ் தான் மகாராஷ்டிராவில் ஆடுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு கர்நாடகாவில் என்னென்ன டான்ஸ் எல்லாம் ஃபோக் டான்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ யாஷ் கங்காங்கிறது கர்நாடகாவில் உள்ள ஃபோக் டான்ஸ். ஓகேவா? மற்ற ஃபோக் டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹட்டாரி, கர்கா, லம்பி, குனிதா, டோலு இது எல்லாமே மற்ற ஃபோக் டான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டான்ஸஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் போகிறவங்க டான்ஸ் டாப்பிக்கில் என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் இஸ்ரோ? இஸ்ரோவோட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்ச கொஸ்டின் தான். டாக்டர் கே சிவன். ஓகேவா? ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 15 ஆகஸ்ட் 1969. ஓகேவா? ஸோ ஒரே டாப்பிக்கில் என்ன கொஸ்டின்னாலும் எந்த ஷிஃப்ட்லனாலும் கேட்கலாம். இதில் வந்து ஹெட் கேட்டிருக்காங்கன்னா அடுத்ததில் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா இன்னொரு பேட்ச் போகிறவங்களுக்கு இதே மாதிரி இஸ்ரோ மாதிரி டிஆர்டிஓ எங்கே, டிஆர்டிஓட ஹெட் யாருன்னு கேட்கலாம். ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேட்கலாம். சரியா? டிஆர்டிஓட ஹெட் யாருன்னா சதீஷ் ரெட்டி. ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஓகேவா? நமாமி சேஞ்ச் ப்ரோக்ராம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீன் கங்கா தான் நமாமி சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ கங்கை நதியை சுத்தப்படுத்துறது தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 187 திட்டம் வந்து இதில் இருக்கு. இதை வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2014 ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? பிளட்டோட pH லெவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7.35 7.45 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னோம் அப்படின்னா 7.4. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஐஎம்ஐயோட சிஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. ராய் எம் ட்விட்டி. ஓகேவா? அடுத்து, ஹூ வாஸ் த கவர்னர் அட் த டைம் ஆஃப் 1857 ரிவோல்ட்? 1857 ரிவோல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர். ஓகேவா? முதல் இந்திய சுதந்திர போர். அப்போ வந்து யாரு கவர்னராக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. கானிங் பிரபு, சார்லஸ் ஜான் கானிங். ஓகேவா? தமிழில் வந்து கானிங் பிரபுன்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை பக்குன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்குனா எரர். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரில் வரக்கூடிய அந்த எரர் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய எரர் எல்லாத்தையும் பக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சிஐனா என்னன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இதோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. உதய் கோட்டக். ஓகேவா? ஸோ ஒரு பேட்சில் பிரசிடென்ட் கேட்கலாம், இன்னொரு பேட்சில் அதோட ஹெட் குவார்டர்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து பிரசிடென்ட் வந்து உதய் கோட்டக். ஓகேவா? சாகர் மாதா மவுண்டைன் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நேபாளில் இருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் விட்டமின் டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்களான்னு தெரியல. ஓகேவா? அடுத்து, ஹூ இஸ் த இன்வென்டர் ஆஃப் WW, அதாவது வேர்ல்டு வைடு வெப்போட இன்வென்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிம் பெர்னஸ்லி. ஓகேவா? அடுத்து, வின்னர் ஆஃப் T20 வேர்ல்டு கப் 2007. T20 வேர்ல்டு கப் 2007ஓட வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான், இந்தியன் டீம் தான் அதோட வின்னர். ரன்னர் யாரு, தோத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்தியா வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சுட்டு T20 வேர்ல்டு கப் 2007ல ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு 8th ஜனவரியில் கேட்ட GI கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அனாலிசிஸ். ஓகேவா? நேற்று செகண்ட் ஷிஃப்டில் உள்ள அனாலிசிஸும் GI கொஸ்டினும் நம்ம பார்க்கல. அதையும் இந்த வீடியோலே பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷிஃப்டெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஷுவராக 75 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நேற்று நடந்த ஷிஃப்ட்டில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மத்தியானம் உள்ள ஷிஃப்ட்டில் உள்ள கொஷின்ஸ் 7 ஜனவரி 2021. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 23லேருந்து 26 கொஷின் வரைக்கும் போடலாம். ரீசனிங்கில் 26லேருந்து 28 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். GAல 28லேருந்து 30 கொஷின்ஸ் வரைக்கும் போடலாம். என்ன கேட்டால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னாலே ரெண்டுலையுமே 30 out of 30 கொஷின்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? அப்படி
இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 22லேருந்து 25 கொஷின்ஸ் அது போடுற மாதிரி தான் இருக்குது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா? ஜிஏ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கே திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வரைக்கும் வித் அக்யூரஸியோட போடலாம். ஓகேவா? நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருந்திருக்கு, எந்த மாற்றமுமே இல்லை. எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரே மாதிரி தான் கொஷின் எடுக்காங்க. மென்சுரேஷனில் 2 ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் கேட்ட 3 கொஷினும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிம்பிளிஃபிகேஷனில் 2 கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின் ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கொஷின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பற்றி கவலைப்படாதீங்க, எந்த மாற்றமே பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? பை சார்ட்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்து அதுக்குள்ளே இதை ஒரு 5ஆவோ 4ஆவோ பிரித்து அதை டிகிரி மூலமாகவோ இல்லைனா பர்சன்டேஜ் வச்சோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் டிஐ வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸோ டிஐ தெரியாதவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டிஐ அட்டன் பண்ணால் 3 மார்க் இருக்குது. ஒரு கொஷினுக்குள்ளே 3 சப் கொஷின்ஸ் வந்து டிஐயில் வரும். ஓகேவா? அடுத்து ஜாமெட்ரியில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ நல்லா போட்டிங்க, நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 25 கொஷின்ஸாவது போடலாம். ரொம்ப சூப்பராக படிப்பீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் வரைக்குமே அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரீசனிங்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கிறத பார்க்கலாமா? ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா அனாலஜியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே பேட்டர்ன் தான், மாற்றவே இல்லை. எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிலாஜிசமில் 3 ஈஸியாக தான் இருந்திருக்கு. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அதே வழக்கம் போல் போர்டு மாஸ் ரூலில் சூப்பராக போட்டுடலாம். 4 கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. கோடிங் அண்ட் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கோங்க, அப்புறமா மாடரேட்டாக இருக்கிறத அட்டன் பண்ணிக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. திருப்பி சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் 1 கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? நமக்கு மேக்ஸில் எப்படி டிஐயோ அது மாதிரி ரீசனிங்கில் ஒரு வென் டயக்ராம் கேட்டு அதுக்கு கீழே 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. பஸ்ஸிலும் அதே மாதிரி தான் செட் கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு கீழே 3 கொஸ்டின் வந்து வரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாடரேட்டாக இருந்திருக்கு. பிளட் ரிலேஷனில் 2 கொஸ்டின் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட்டுக்கு வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ டெய்லி போடுறது அனாலிசிஸ் ப்ளஸ் நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே ரீசனிங்லேயும் 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் 2 தான் மேஜர் பார்ட்டு. ஓகேவா? சயின்ஸில் 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின் ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரி வழக்கம் போல் ஈஸியாக தான் இருந்திருக்கு, 2 கொஸ்டின். பயாலஜியில் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3மே ஈஸியாக தான் இருந்திருக்கு. கம்ப்யூட்டரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்பென்ஷன் தான் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல 2 கொஸ்டின் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஜியாகிரஃபியில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸியாக இருந்திருக்கு. பொலிட்டியில் 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 70லேருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் இல்லைனா 80 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இந்த ஷிஃப்ட்லையும் போடலாம். ஓகேவா? இப்போ என்னென்ன ஜிஏ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் நேபாள், நேபாளோட பிரசிடென்ட் பிந்தியா தேவி பந்தாரி. ஓகேவா? ஸோ ஒரு இதில் யூஎஸோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு 4 எக்ஸாமில் ஜோ பைடன். ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர், அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் ஆர்கான், செனான், ஹீலியம், நியான் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த சோடியமும் கொடுத்துருந்தாங்க. என்ஏனா சோடியம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா மீதி எல்லாமே கேஸஸ், இது மட்டும் சாலிடு சோடியம் மட்டும். ஓகேவா? ஸோ ஆர்கான், செனான், ஹீலியம், நியான் எல்லாம் கேஸஸ். ஸோ ஆட் ஒன் அவுட் வந்து சோடியம். ஓகேவா? அடுத்து பாகிஸ்தான் வந்து எந்த ஸ்டேட் கூட அதோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பவுண்டரி வித் விச் இந்தியன் ஸ்டேட், எது கூடனா உத்தரப்பிரதேசத்து கூட அதோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடாது. ஒருவேளை அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு எந்த ஸ்டேட் கூட அதோட எல்லையை பகிர்ந்துக்கிடும்னு கூட கேட்கலாம். எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஷேர் பவுண்டரியை எது கூட ஷேர் பண்ணியிருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் இந்த 4 ஸ்டேட் கூட பாகிஸ்தான் வந்து அதோட எல்லையை பகிர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம், இது கூட ஷேர் பண்ணியிருக்குன்னு கேட்கலாம், எந்த இது கூட ஷேர் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எல்லோ வெஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில். ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஒன் ஆஃப் த 9
9 ஜெம்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யாவோட அரசவையில் இருந்த 9 நவரத்னங்களில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிருக்காங்க, வராக மிகிரா. ஓகேவா. அடுத்து ஃபாதர் ஆஃப் ஏஐ. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் மெக்கார்த்தி. ஓகேவா. அடுத்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, ஒசோலோ, நார்வே. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா. ப்ராஜெக்ட் வந்து எது ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க, பாரத் மாலா யோஜனா. அடிக்கடி நியூஸில் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எது ரிலேட்டட்னா ரோட் அண்ட் ஹைவேஸை ரிலேட் பண்ணி உள்ள ப்ராஜெக்ட் தான் பாரத் மாலா யோஜனா. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் மாஸ். வெலாசிட்டியையும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்டம் கிடைக்கும். தமிழில் சொன்னோம் அப்படின்னா திசைவேகம் இன்ட்டு நிறை ஈக்குவல் டு மொமெண்டம்னா உந்தம். ஓகேவா. ஸோ உந்தத்துக்கான ஃபார்முலா என்னன்னு டைரெக்டாகவும் கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த பக்கத்தை கொடுத்து இந்த பக்கத்தில் உள்ளது என்னன்னு கேட்கலாம். திசை இன்ட்டு நிறைவேகம் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா. சேது பாரதம் யோஜனா வந்து யார் லான்ச் பண்ணான்னு கேட்டிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர். ஓகேவா. அடுத்து ஓபிஇசியோட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வியன்னா, ஆஸ்திரியா. சரியா. செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சான்டுசி. இதுக்கப்புறம் என்ன நேம்னு தெரியல. ஸோ செக்ரட்டரி ஜெனரல் வந்து முகமது சான்டுசி. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் இந்த நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டையாவது ஞாபகம் வைக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. சரியா. வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ரயில்வே யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரயில்வே யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, வடோதரா, குஜராத். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா. விச் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் கர்டு. தெரிஞ்சது தான். பாலில் என்ன ஆசிட் இருக்குது, லாக்டிக் ஆசிட். ஸோ பாலில் இருக்க ஆசிட் தான் அப்படி தயிர்லையும் இருக்கும். ஸோ ஏன்னா பால் தான் தயிராக மாறுது. ஸோ லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஜார்க்கண்ட் ஷேர் இட்ஸ் பவுண்டரி. ஜார்க்கண்ட் வந்து எத்தனை ஸ்டேட் கூட அதோட எல்லையை பகிர்ந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டேட் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டரினா தமிழில் எல்லைன்னு அர்த்தம். ஸோ 5 ஸ்டேட் கூட. அந்த 5 ஸ்டேட் என்னன்னு பாருங்க, பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். இந்த 5 ஸ்டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த 5ல் கொடுத்து ஆடும் நோட்டும் கண்டுபிடிக்க மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா. விச் பாம்ஸ் வேர் யூஸ்டு டியூரிங் ஏர் ஸ்ட்ரைக் இன் பாலகோட். பாலகோட்டில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் எந்த பாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாமோட பேர் வந்து ஸ்பைஸ் 2000. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், விச் விட்டமின் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப் கால்சியம். கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு எந்த விட்டமின் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. ஓகேவா. வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராதாகிருஷ்ணன். ஓகேவா. அஸ் பர் சென்சஸ் 2011, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே ஒரு கொஷின் இருக்குது. சரியா. விச் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. எந்த ஸ்டேட்டில் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரளாவில். ஓகேவா. சிஆர்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிஆர்டியோட எக்ஸ்பென்ஷன் கேத்தோட் ரே டியூப். ஓகேவா. அடுத்து வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்த ரேங்கிங் எல்லாம் படிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு ரேங்க்லையும் எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குது, அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, இது மட்டும் படித்தா போதும். சரியா. இந்தியாவோட ரேங்க் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48வது இடத்துல இருக்குது. அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேவா. அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்ட் டு கெட் அ நோபல் பிரைஸ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆல்ரெடி நேற்று இது பார்த்தோம். யாருன்னா சர் சி வி ராமன். ஃபிசிக்ஸுக்காக அவர் வந்து வாங்கினார், ராமன் விளைவை கண்டுபிடிச்சதுனால. சரியா. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விக்ரம் சாராபாய். சரியா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை யாரு அப்படின்னு தமிழில் கேட்பாங்க. சரியா. அடுத்து அசோகாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்கிரிப்ட். அதாவது அசோகரோட கல்வெட்டு வந்து முதல்ல எந்த லாங்குவேஜில் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க, பிராமி ஸ்கிரிப்ட். ஓகேவா. அடுத்து சாப்கார் கூட் வந்து எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க, மிசோரமில். ஓகேவா. வேர்ல்டு ஹெல்த் டே வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல். ஃபாதர் ஆஃப் ஜியாகிரபி. ஜியாகிரபியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க, எரட்டோதென்ஸ். ஓகேவா. கண்ட்ரி கேபிட்டல் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க, பிரேசிலோட கேபிட்டல் பிரேசிலா. ஸோ இதே கொஸ்டின் தான் பாருங்க 8 ஜனவரி இன்னைக்குள்ள காலையில் ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. சரியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க, கே வேணுகோபால். நீங்கள் அட்டார்னி ஜெனரல் படிக்கும்போதே செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா. வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் சில்வர். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேதி பெயர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தனிமத்தோட சிம்பிள் வந்து கேட்பாங்க. ஸோ சில்வரோட சிம்பிள் என்னன்னா ஏஜி. ஓகேவா. தமிழில் வந்து வெள்ளியோட குறியீடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா.
வாட் இஸ் த ஏர் ப்ரெஷர் இன் த சீ லெவல், கடல் மட்டத்தில் ஏர் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 760 மில்லிமீட்டர், 29.92 இன்ச்சஸ். ஓகேவா. அடுத்து ஹவு லாங் வாஸ் த டென்யூர் ஆஃப் த செகண்ட் 5-year பிளான். ஸோ 5-year பிளான் 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்கள் அதோட வருஷம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ செகண்ட் 5-year பிளானோட டென்யூர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 1961. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56 61 வரைக்கும். சரியா. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த மூன், மூனோட ரேடியஸ் என்ன, ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலாவோட ஆரம் என்ன, 1737.1 கிலோமீட்டர். சரியா. when did the first treaty of Allahabad take place ஓட ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 1756. ஓகேவா. மிக்சட் எக்கனாமினா என்னன்னு கேட்டிருக்காங்க. மிக்சட் எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பப்ளிக்கோட ஓனர்ஷிப்பும் இருக்கும், பிரைவேட்டோட ஓனர்ஷிப்பும் இருக்கும். சரியா. அது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது பேர் தான் மிக்சட் எக்கனாமி. ஓகேவா. லாங் மார்ச் 5 ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிளை வந்து எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா. விஆர்எம்எலோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி மாடலிங் லாங்குவேஜ். ஓகேவா. கம்ப்யூட்டரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டரில் உள்ள எக்ஸ்பான்ஷன் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு. மனுஷ உடலே என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்களால் ஆனது தான். ஓகேவா. மேக் ஓஎஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இது எல்லாமே என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படி இல்லைன்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். மேக் ஓஎஸ், ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா. மேக் ஓஎஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர், இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். கிராண்ட் ஸ்லாம்ஸ் ஆர் தேர் இன் எ இயர், ஒரு வருஷத்தில் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் வந்து நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கிராண்ட் ஸ்லாம் வந்து நடக்கும். ஹூ ஓன் த வேர்ல்டு உமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப், 2020 வேர்ல்டு உமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜூன். இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஒரு 4 இது கொடுத்து அதில் எது இன்புட் டு அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா. வீச் லேயர் செப்பரேட் எர்த்ஸ் கஸ்ட் அண்ட் மேண்டல், இது எர்த்தோட கஸ்டையும் மேண்டலையும் செப்பரேட் பண்ணக்கூடிய லேயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மோஹோவேரிக் பவுண்டரி. ஓகேவா. சென்சு ட்ரைப் வந்து எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்சு ட்ரைப்ஸ்னா பழங்குடியின மக்கள். ஸோ அங்கே எங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில். ஓகேவா. 2019 யூனியன் பட்ஜெட் யார் வாசிச்சான்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நிர்மலா சீதாராமன். ஓகேவா. இதுதான் 2 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நேற்றைக்குள்ள செகண்ட் ஷிஃப்ட்லையும் இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸும். ஸோ அடுத்தடுத்த பேட்ச் போகிறவங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அனாலிசிஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த பேட்சுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.